லெமூர் பீச் பகுதியின் அழகிய காட்சி. கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வரும் காட்சி. இங்கே சில நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்ப்போம். நண்பர்களே வணக்கம். எங்க இருந்து வரீங்க? திருவட்டாரா? எப்படி இதுக்கு முன்னால எங்க வந்திருக்கா? இப்பதான் முதலா? சரி, வந்த பிறகு இங்க லெமூர் பீச்ல பிடிச்ச விஷயம் என்ன? நம்ம தான் தனிமரமா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, அது ஆண்டவன் தரதனை இப்ப தடைபடாது. அவர் எப்ப என்ன தருவாரோ கரெக்டா தருவாரு, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்படியா? அப்ப கஞ்சாய்க்கு தான் வருது இல்லையா? நம்ம ஒழுக்க மாதிரி கேளுகெல்லாம் கிடைக்காது, வாய்ப்பே இல்லையா? சரி, நமக்கு நேரம் வரும்போதெல்லாம் சரியாகும். ஏன்னா நான் குலசேகரன் தான் தலைவர, குலசேகரன். நான் இங்க ஒரு ஒரு சின்ன ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். வரும்போது சரி, இந்த பக்கத்தில் ஒரு பீச் முன்னாலே இருந்தது. நான் 20 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருக்கேன். ஆனால் இடையில கொஞ்ச காலம் வரல, ஏதோ ஒரு விபத்து நடந்து தடை பண்ணிருக்குன்னு சொல்லியிருந்து. ஆமாம், கொழுப்புக்கூடி வந்து சாடினது இல்லையா? ஆமாம், அரசு சொன்னபுறம் கேட்காம சாடிட்டு இப்போ பீச்சுக்கு மரியாதை கட்டு போச்சு இல்லையா? ஆமாம், கொஞ்ச நாள் க்ளோஸ்ல இருந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன பிறகு கூட்டங்களை காணல, கண்ணு குளிர்ச்சியா இருக்கு இல்லையா? சரி சரி, முக்கியமான குளிர்ச்சிக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன் எப்படி? இயற்கை அழகா எல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம சென்னையில் போனோம்னா கடல் தண்ணியே வந்து கருப்பா இருக்கும், சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கு இல்லையா? நீலம்னு சொல்லிச்சு இல்லையா? நீல மாதிரி தெரியும் இல்லையா? அது நீல மாதிரி தெரியறதுக்கு காரணம் நான் சொல்லி தரேன். இந்த மேகத்தை பாருங்க, மழை மேகம் இருக்கா? அந்த மேகத்துக்கு வேலை தான் இது, இந்த கலர். அந்த மேகம் வந்து மழை மேகம் எல்லாம் நீளமா இருந்தா கடல் நீளமா தெரியும், அவ்வளவுதான். சரி, வேற என்ன கேளுங்க? ஒண்ணும் இல்லையா? சரி, படிக்கிறீங்களா, வேலை பார்க்குறீங்களா? வேலையா? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. சரி, எப்படி கொஞ்சம் ப்ரெஷர் இல்லையா? சரி, எதிர்கால திட்டங்கள் சொல்லுங்க. அதே மாதிரி போகுதுண்ணா, திட்டம் ஒன்றும் இல்லை. எல்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக நடக்கும் இல்லையா? எல்லாம் கர்த்தர் மேல் பாராட்டப்பட வேண்டியதான் இல்லையா? அவர் நினைத்து தடைபடாது. நினைத்ததா அது என்ன எல்லாம் மறந்து போச்சு. நான் கோயிலுக்கு போறது இல்லை. என்ன பயம்? இப்பதான் போயிட்டு வந்தீங்களா? ஏன்னா கோயிலுக்கு போனாலும் பாவ மன்னிப்பு வந்து கொஞ்சம் தப்பு பண்ணா கிடைக்குமா? செய்தி கேட்காத தப்பு பண்ணா மன்னிப்பாரு ஆண்டவர். செய்தி கேட்டு நம்ம தப்பு பண்ணா மன்னிக்க மாட்டாரு. 7-70 தடவை மன்னிப்பாருன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் செய்த ஒரு 7000 தப்பு பண்ணியிருப்பேன். அதனால பயந்தா நான் கோயிலுக்கு போயில. இப்போ அப்படியா? அப்போ சிக்கல் தானே, நரகம் தானே சொல்ல முடியாது. இல்லை, தலையெழுத்துப்படி இல்லையா? என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாரு, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பைசா அதிகமாக கொடுக்குறீங்களோ மன்னிப்பும் அதான் வந்து அளவு தரலாம். என்ன தெரியாது, ஜாமியார் சொன்னாரு, ஒரு ராப்பாடி வந்தாரு, எங்களுக்கு எவ்வளோ நீங்க பைசா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மன்னிப்பு. உங்களுக்கு பாவம் என்ன வேணும் பண்ணுங்க, உங்களுக்கு தண்டனையே கிடையாது. அது உண்மையா? கடவுளுக்கு இல்ல, கடவுளுக்கு பேரை சொல்லி சாமி கேட்குது. சாமின்னா ஒரு பக்கம் தூக்கிட்டு வருவான், அது நமக்கு தெரியல. அதுதான் சந்தேகமா இருக்கு. சரி சரி, வேற என்ன கதைகள் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. சரி, அழகிய ஒரு பாடல் பாடலாமா? பாட்டெல்லாம் பாட தெரியாது. நான் ஒரு பாட்டு பாடட்டா? பாட்டும் நானே பாவமும் நானே. திருவிளையாடல இருந்த பாட்டு ஏன்னா மறந்து வச்சு, அவ்வளவுதான் தெரியும். நல்லா இருக்கா? பாட்டும் நானே பாவமும் நானே, நல்லா இருக்கு இல்லையா? சரி, வேற என்ன? அவ்வளவுதானா? சரி, முக்கிய செய்தி உங்களுக்கு வேற யூடியூப் சேனல் இந்த மாதிரி ஏதாவது உண்டா? ஒன்றும் இல்லை, தொடங்க வேண்டிய ஐடியா ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராமா? அதனுடைய பேரை சொல்லுங்க, நானும் பார்க்கேன். அப்படியா? சரி சரி, நீங்க இங்கிலீஷ்ல பேசும்போது எனக்கு வாயிலே நுழைய இல்லை, எனக்கு தமிழே ஒழுங்க தெரியாது, ஏதோ பேசிட்டு இருக்கேன். சரி, செய்தியை முடிக்கலாமா? வேற ஏதாவது செய்தி இருக்கா? அவ்வளவுதானா? சரி, உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. வெற்றி உண்டாகட்டும். ஓகே.